இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கிய சிறப்பு விருந்தினர் நெல்லை மக்களுடைய மிகப்பெரிய போற்றுதலுக்கும் மதிப்புக்கும் உரிய திருநெல்வேலியினுடைய அதிமுக வேட்பாளரும் மண்ணின் மைந்தனுமான அண்ணன் தச்சையன் கணேசராஜா அவர்கள் நம்ம போட்டிருக்காங்க. சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க. சிறுபான்மையினர் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பேன், டெங்கு கொசு போல ஒழிப்பேன். இந்து விழாக்களுக்கு இவங்க வாழ்த்து சொல்றது கிடையாது. ஸ்டாலின் வாழ்த்து சொல்றது கிடையாது. தாமிரபரணியில சாக்கடை கலக்கிறத ஒரு உதாரணத்துக்கு 1 டன் குப்பையை போட்டா 4 டன் கணக்கு எழுதான். அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி பில் எழுதி அந்த மண்ணுக்கு வளமான இது பயங்கர உயிர் வரும். அது கெமிக்கல் கிடையாது. அதான் இந்த கேள்வியை வேற வேட்பாளர் நம்ம கேட்க முடியாது. சத்யநாதன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இறந்து போனாரு. நல்ல பையன், கட்டிக்கார பையன். மகளிருக்கு மட்டும் அப்படின்ற பள்ளிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அரசு மகளிர் போதை பொருளை அண்ணன் எடப்பாடியார் இந்த மாதிரி பொருள்கள்லாம் பிடிக்கும் போது 50 கோடி 200 கோடி 100 கோடி பிடிக்கிறான். பிடிபடுறது பூரா திமுக காரனா இருக்கான். இந்த போதையை கட்டுப்படுத்த தவறியது திமுக அரசுன்னு சொல்ல மாட்டேன். திமுகவினுடைய அரசியல் யுக்தியாக பார்க்கக்கூடியது நாங்க சிறுபான்மையினுடைய பாதுகாவலராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நெடுநாளா மக்களை ஏமாற்றிட்டே இருக்காங்க. இந்த முறை 2026 தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய களத்துல நீங்க பார்த்த விஷயங்கள் என்ன? சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க. சிறுபான்மையினர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க கோயம்புத்தூர்ல அந்த சம்பவத்துல சிறையில் இருக்கவங்கள சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும்னு கோரிக்கை சொன்னாங்க. தேர்தல் வாக்கு இதை சொன்னாங்க. இதுவரைக்கும் விடுதலை பண்ணியிருக்காங்களா? இல்லை. அவங்களை ஏமாத்த தானே செஞ்சிருக்காங்க. அம்மாவுடைய ஆட்சியில் தான், அதிமுக ஆட்சியில் தான் உலமாக்களுடைய பென்ஷனை கூட்டணும், நிறைய உதவிகளை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்களுடைய புனித ஸ்தலமான போகக்கூடிய அச்சு யாத்திரைக்கு பணம்லாம் அதிகமாக கொடுத்ததே அம்மாவுடைய. இந்த முறை அந்த பின்பம் உடைக்கப்படும் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி? இல்லை, அவங்க சொல்றாங்களா நாங்க தான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர், அதனால எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, அவங்க மதவாதி கட்சி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த பின்பம் நிச்சயமா உடைக்கப்படும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படிதான். அதாவது இவங்க மதவாத கட்சின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பேன், டெங்கு கொசு போல ஒழிப்பேன் அப்படிங்காங்க. என்ன சொல்லுங்க, இவங்க அந்த இந்து மதத்தை மட்டும் தான் பர்டிகுலரா இது பண்ணுறாங்க. நிச்சயம். இந்து விழாக்களுக்கு இவங்க வாழ்த்து சொல்றது கிடையாது. இந்த ஸ்டாலின் வாழ்த்து சொல்றது கிடையாது. இல்லை, மற்ற எல்லா மத விழாக்களுக்கும் வாழ்த்து சொல்றாங்க. இந்து விழாக்களுக்கும் வாழ்த்து கிடையாது. இவங்க தான் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு இதா இருக்காங்க. ஆமா. இன்னொரு கேள்வி திருநெல்வேலி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, குடிநீர், சாலைகள், இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப சிரமங்கள்ல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுகவினுடைய ஆட்சி அமைந்த உடனே அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அந்த பணிகள் எல்லாம் எவ்வளவு விரைவா மக்களுக்கு சரி செய்யப்படுமோ எதிர்பார்க்கலாம்? அதாவது தண்ணி விஷயத்தை பொறுத்த மட்டுக்கு 270 கோடி ரூபாயில அரிநாயபுரத்திலிருந்து ஒரு பெரிய பம்பிங் ஸ்டேஷன் வச்சு திருநெல்வேலி கொண்டு வராங்க. அந்த தண்ணி திருநெல்வேலிக்குள்ள வந்தவங்களும் சேர்ந்து விநியோகம் பண்ணா ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை மாலை 2 வேளை திருநெல்வேலி மாநகராட்சிக்கு மக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். ஓகே. அதை இவங்க செய்ய தவறிட்டாங்க. அந்த வேலையை துரிதப்படுத்தலை. தாமிரபரணியில் சாக்கடை கலக்கிறத மதுரை கோர்ட்டு கண்டிச்சது. மதுரையினுடைய நீதியரசர்கள் பார்வையிட்டாங்க. அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. எந்த இதுவுமே செய்யலை. அதுக்குண்டான எந்த வேலையும் செய்யலை. சாக்கடை உள்ள காலங்காலமாக கலந்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாதாள சாக்கடை திட்டத்தை துரிதமாக செஞ்சு அதை ஒழுங்குபடுத்தி அந்த சாக்கடை கலக்காத அளவுக்கு கொண்டு வரலாம். இந்த 5 வருஷத்துல அவங்க ஒரு துரும்ப தூக்கி போடலை. ரோடெல்லாம் பார்த்தா மோசமாக தான் இருக்குது. குப்பையெல்லாம் கொட்ட மாதிரி தான் இருக்குது. பேருக்கு குப்பையை அள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. அவன் ஒரு உதாரணத்துக்கு 1 டன் குப்பையை போட்டால் 4 டன் கணக்கு எழுதான். அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி பில் எழுதிட்டு இருக்காங்க. இந்த பல போராட்டங்கள் எல்லாமே லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். மக்கள் சார்ந்த இந்த திட்டமும் இந்த ஆட்சியில செய்யலை அப்படின்றத உங்களுடைய கருத்தா பார்க்கலாங்க. என்னுடைய இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயியா நீங்க இருக்கிறீங்க. நம்மளுடைய நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு அவங்களே பாராட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது, நம்மளுடைய தொகுதியில நீங்க வேளாண் சார்ந்த மக்களுக்கு இல்லைன்னா வேளாண் சார்ந்ததுக்கு அதிமுகவினுடைய ஆட்சி அமைந்த உடனே அண்ணனுடைய தலைமையில அது என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும்? அதாவது இதை வலியுறுத்திக்கிட்டே 20 வருஷத்துக்கு மேல வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய
கருத்துக்களை வந்து அவர் கூட இருந்து பழகினதுனால அவருடைய கருத்துக்கள் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்க நம்மளவர் போன்ற நம்மளவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். அந்த கருத்துக்களை வலியுறுத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள்லாம் எங்கள் தோட்டத்தில் வந்து பயிற்சி முகாம் மாதிரியே நடத்துவோம். அது வந்து ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய அனுபவஸ்தர்கள் வருவாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பயோடைனமிக்னு இருக்குது, உயிர் மேலாண்மை உரம். அதை படித்தவங்கலாம் வந்து அதை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. வாழை சாகுபடியை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. ஈசாலேருந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருவோம், மதிய உணவு வழங்கிடுவோம். நான் வந்து அந்த பங்களிப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நாம சொல்றது என்னன்னா, இயற்கை விவசாயத்துக்கு சொன்னா, இப்போ வந்து கியூபா பிடல் காஸ்ட்ரோ இருந்தாரு. அவங்க வந்து அமெரிக்கா ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க, ரஷ்யா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ரஷ்யால இருந்தா உரம்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு கியூபாக்கு. திடீர்னு ரஷ்யாவே பயந்து போய் பின் வாங்கிட்டு, அப்போ அவர் என்ன செஞ்சாரு, உயிர் உரங்களை தயாரிச்சார். உயிர் உரங்களை பயோ தயாரிச்சார். எப்படி குடிசை பொருள் மாதிரி தயாரிக்க வச்சாங்க விவசாயிகளை. அப்போ தண்ணீர் பெற்றாங்க, விவசாயத்தை நல்லா உருவாக்குனாங்க. வெளியிருந்து எந்த இடுபொருட்களும் எந்த நாட்டில இருந்து வர்றது கிடையாது. அந்த இடுபொருட்கள் அங்கேயே தயாரிக்கப்பட்டது. அந்த மண்ணுக்கு வளமான இது பயோங்கிறது உயிர் உரம், அது கெமிக்கல் கிடையாது. அப்படி ஒரு குடிசை பொருள் மாதிரி குடிசையில் இருக்கவங்க தயாரித்து போட்டு பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக ஆக்குன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் அதை சொல்லுவோம். இவங்க வந்து மண் வெட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மரம் வளர்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பயோ ஐட்டங்களை தயாரிக்க சொல்லி, உயிர் உரங்களை தயாரிக்க சொல்லி விவசாயிகளை பயன்படுத்த சொல்லுவோம். அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரியாச்சு. நிச்சயமா யூரியாவை மண்ணில் கொட்டினா நுண்ணுயிர்கள் செத்து போகுது, பூமி சூடாகுது. பயோ கொட்டினா ஒன்றும் செய்யாது. பயோல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. அதான் இந்த கேள்வியை வேற வேட்பாளர் நம்ம கேட்க முடியாது, உங்கள்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா இதுக்கு நீங்க ரொம்ப பொருத்தமான ஒரு நபரா பார்க்கப்படும். ஏன் அப்படின்னா நீங்களே உங்களுடைய தோட்டத்துல வந்து செயற்கை உரங்களை பயன்படுத்தல தவிர்த்துட்டு இயற்கையாகவே பண்ணக்கூடிய விஷயங்களை நிறைய பண்ணியிருக்கதா மக்களுக்கு பரவலா எல்லாருக்கும் தெரியும். நயினார் குளம் அப்படின்றது திருநெல்வேலியில முக்கியமா பார்க்கப்படுது. இது கூடிய சீக்கிரத்தில் அதிமுகவினுடைய ஆட்சி அரியணையில் ஏறின உடனே திருநெல்வேலியுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்க இருக்கும்போது நயினார் குளம் வந்து ஒரு பொழுதுபோக்கு பூங்காவாகவோ இல்லைன்னா மக்களுடைய பயன்பாட்டுக்கு சுற்றுலா படகு சவாரி இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் திட்டங்கள் அதுல மேற்கொள்ளப்படுமா? அது நல்ல விஷயம்தான், அது தப்பு இல்லை. பொழுதுபோக்கு இந்த திருநெல்வேலியில பொழுதுபோக்குக்கு எந்த இதுவுமே கிடையாது. பொதுவாக திருநெல்வேலி கால்வாய் இருக்கு பாருங்க, கனடியன் கால்வாய், இந்த மாதிரி கால்வாய்கள் எல்லாம் டவுன்ல வந்து பாட்டபத்தன ஒரு ஊர் இருக்கு. அதுல வந்து கால்வாய்க்கு மேல புல்லு முளைச்சு பெரிய அடர்த்தி ஆகிட்டே இருக்கு. அதுலதான் குப்பையெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கால்வாய் எல்லாமே தூர்வாரப்படணும். தூர்வாரப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு முறையா தூர்வாரி அந்த தண்ணி கரெக்டா எல்லா குளங்களுக்கும் போகும். அந்த கடைசிக்கு பொறிச்ச குளம் போகுதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் போய் நல்ல விவசாயம் நடக்கும். தண்ணி அந்த குளங்களெல்லாம் நல்லா தூர்வாரி அந்த தண்ணியை தேக்கி வைக்கணும். இந்த மானூர் குளம் தூர்வாரப்படணும், தேக்கி வைக்கணும். அதே மாதிரி பள்ளமட குளம், இந்த மாதிரி குளங்கள்லாம் தூர்வாரி தேக்கி வைக்கப்படணும், தண்ணி தேக்கி வைக்கப்படணும். அந்த குளத்துக்கு வரக்கூடிய அந்த மானூர் குளத்துக்கு வரக்கூடிய நீர்வரத்து பாதைகள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து சத்யநாதன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இறந்து போனாரு. நல்ல பையன், கட்டிக்கார பையன். அவர் வந்து ஒரு டைம் பண்ணாரு, அது வெளியில விளம்பரம் இல்லாம அவர் இந்த மாதிரி வேலைகளை செய்வாரு. அந்த மானூர் குளத்துக்கு வரக்கூடிய பாதையெல்லாம் தூர்வாரி வச்சிருந்தாரு. இன்ன வரைக்கும் பெர்ஃபெக்டா இருக்கு. அது லீக் ஆகாத அளவுக்கு, தண்ணி வெளியே போகாத அளவுக்கு அதெல்லாம் பண்ணணும். சரபங்கா அந்த தண்ணியை பம்ப் பண்ணி கொண்டு வர சிஸ்டம் அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு பேர் சரபங்கா மின் மூலம் மின் பம்பிங் மூலம் தண்ணி கொண்டு போறது. 100 ஏரியை நிரப்பி ஆயிரக்கணக்கான ஏக்கரை பாசனம் பெற வச்சிருக்காங்க. ஆனா இதே மானூர் குளத்துக்கு அப்படி கொண்டு வருங்கிற திட்டம் இருக்கு. சித்தாரை பூரா சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணி செக்டம் கட்டணும். ஆமா, நிறைய எண்ணங்கள் இருக்கு. அந்த இளைஞர்களை வந்து சரி செய்யணும் அப்படின்றதுல நீர் போற பாதையில இருக்கிற ஆக்கிரமிப்புகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எல்லாம் லேசா எடுத்து விட்டு இது பண்ணா தண்ணி கரெக்டா வந்து சேரும். மழை வந்து காலத்துல பெய்யுறது கிடையாது, நினைச்சா பெய்யுது. இது எல்லாமே கடந்த திமுகவினுடைய ஆட்சியில செய்யப்படல அப்படின்றது. ஆமா, எடப்பாடியார் காலத்துலதான் வந்து காமராஜர் காலத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. குடிமராமத்துங்கிறது இப்ப கொண்டு இருக்கு. மராமத்து மந்திரின்னு இருப்பாங்க, அதை பிடபிள்யூன்னு மாறி போச்சு. காமராஜர் காலத்துல வந்து அதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் எடப்பாடியார் பண்ணாரு, மிக பிரமாதமா பண்ணாரு. அது நிச்சயமா அந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதை சட்டமன்ற உறுப்பினரா நீங்க தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத அறிவித்தமிழ் மீடியா சார்பில் கேட்டுக்கிறோம். இறுதியா என்னுடைய ஒரே கேள்வி, திருநெல்வேலி சுற்றி வட்டாரக்கூடிய மகளிருக்கு மட்டும் அப்படின்ற பள்ளிகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, அரசு மகளிர் பள்ளிகள் அப்படின்றது. ஏன்னா ஆண்களும் பெண்களும் படிக்காம வெறும் பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிகள் ரொம்ப குறைவா இருக்கு. இது சட்டமன்ற உறுப்பினரா அண்ணன் வந்து திருநெல்வேலியில பயணிக்கும் பொழுது அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் அரசு சார்பில் கோரிக்கைகளா வைக்கப்பட்டு மக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படுமா?
கண்டிப்பா உங்களுடைய இது அருமையான விஷயம். அந்த எண்ணங்கள் எங்களுக்கு உண்டு. நிச்சயம். பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வந்து நிறைய உருவாக்கணும். அது எந்தெந்த ஏரியாவுக்கு தேவைப்படுதோ அங்கே உருவாக்கணும். இப்போ வந்து ராணியண்ணா கல்லூரி மட்டும் தான் கவர்மெண்ட் கல்லூரி இருக்கு. பாக்கியெல்லாம் தனியார் இந்த எனக்கு இந்த கடந்த மாதிரி திமுகவுல கல்லூரி தான். எங்கேயுமே கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படல. புதுசா வந்து வளர்ச்சி திட்டம்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்யவே இல்லை. ஆமா, அப்படி பார்க்கப்படுது. அதனால இந்த அதிமுகவை வந்து மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது பெண்களை வந்து உயர்வுபடுத்தியது அதிமுக அம்மா. பெண்களுக்கான திட்டங்களை வகுத்து கொடுத்தது அம்மா. அவ்வளவு திட்டமே பெண்களை மையப்படுத்தியே சொன்னாங்க. நிச்சயமா. பெண்கள் வந்து பெண்கள் உயர்ந்து அவங்க வந்து ஆண்களுக்கு நிகராக இருக்கணும்னு சொல்லி நிறைய பண்ணாங்க. நிறைய அந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ முடக்கி வச்சுட்டு திமுக ஆட்சியில முடக்கி வச்சுட்டாங்க. அந்த திட்டங்கள் மீண்டும் வர இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கல்விங்கிறது அழியாத செல்வம். அழியாத செல்வம். ஒரு பொருளை வந்து ஒருத்தன் பிடிங்கிடலாம், ஒரு பணத்தை ஒருத்தன் பிடிங்கிடலாம், ஒரு நிச்சயமா. சொத்தை ஒருத்தன் பிடிங்கிடலாம். படிச்ச கல்வியை நீ படிச்ச எம்ஏ என்கிட்ட கூட நான் வாங்க முடியாது, பிஏ கூட நான் வாங்க முடியாது. அழியாத செல்வம் கல்வி. கண்டிப்பா. அந்த செல்வத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு அம்மா சொன்னாங்க. அதை வந்து அதுக்காக வருஷத்துக்கு 36,000 கோடி நிதி ஒதுக்கி பண்ணாங்க. எல்லா கல்விக்கான உபகரணங்கள் அனைத்தும் கொடுத்தாங்க அம்மா. இந்த அரசு, அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் மீண்டும் அதை செய்வார். திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் போதை கலாச்சாரம் வந்து தலை தூக்கி இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நாங்குநேரி, திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா நிறைய கஞ்சா விஷயங்கள், இளைஞர்கள் வந்து தவறான பாதைக்கு போறாங்க. இந்த விஷயங்கள் வந்து கஞ்சாவோட கட்டுப்பாடு இல்லைன்னா போதை கட்டுப்பாடை அதிமுகவில் வந்து சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும்ன்றது மக்களுடைய யதார்த்தமான பார்வை. இந்த அதிமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு சட்டமன்ற உறுப்பினரா திருநெல்வேலி சொத்திருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் ஓரளவுக்கு வந்து இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கையா ஏதாச்சும் பார்க்கலாம். போதைப் பொருளை அண்ணன் எடப்பாடியார் வந்து குறுகிய காலத்துல கட்டுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. இந்த போதைப் பொருளுடைய புழக்கம், விநியோகம் இந்த அரசுல தான் வந்திருக்கு. அதுக்கு முந்தைய அரசுல எந்த அரசுலையும் வரல. ஒவ்வொருத்தரும் பிடிபடும் போது மெத்தப்பெட்டமின் ஒரு போதைப் பொருள், சிந்தட்டிக், இந்த மாதிரி பொருள்கள்லாம் பிடிக்கும்போது 50 கோடி 200 கோடி 100 கோடி பிடிக்கும். பிடிபடுதும் பூரா திமுக காரனா இருக்கான். இந்த அரசு அதையும் சைலண்டா அவன் கட்சிக்காரன் வச்சு ஆவாரம் பார்க்கணும் தான் எல்லாருக்கும் தோற்றத்தோட முக்கிய புள்ளியா அதுதான் பார்க்கப்படுது. போதையில் பல வண்ணத்துல கிடைக்கும், பல உருவத்துல கிடைக்கும். அது சாக்லேட் உருவத்திலையும் கிடைக்கி, வேற எந்த உருவத்திலயுமோ கிடைக்கி. இளைஞர்கள் பயன்படுத்துறாங்க. அந்த போதையினுடைய இதுல வந்து அவங்க என்ன இளைஞர்கள் மட்டும் இல்லாம பெண் குழந்தைங்களும் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதனால இதுக்கு நிச்சயமாக வந்து ஒரு உங்க சார்பில் வந்து கோரிக்கையை அதை வந்து வைக்கிறாங்க மக்கள். போதைப் பொருளை முற்றிலுமா ஒழிச்சு ஆகணும். மிக திறமையான முதலமைச்சர் அவரு. சிறந்த ஆட்களை வச்சு நிர்வாகம் பண்ணுவாரு. ஞாபக சக்தி அதிகமாக உண்டு. சொன்னதை கண்டிப்பா செய்வாரு. அதை உறுதியா செய்வாரு. அதுல பின்வாங்கவே மாட்டாரு. இந்த போதையை வந்து கட்டுப்படுத்த தவறியது திமுக அரசுன்னு சொல்ல மாட்டேன். புழங்க விட்டதே அவங்க தான், புழக்கத்துல விட்டதே அவங்க தான். அதனால வந்து எவ்வளவு பெரிய கொடூரங்கள்லாம் நடந்தேறிக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலி மட்டும் இல்ல, காஞ்சிபுரம் பக்கத்துல அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய வெட்டி விட்டான். வீட்டுக்குள்ள போய் தண்ணியை போட்டு போய் வெட்டி விட்டான், படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய. இதுக்கெல்லாம் போதை தானே காரணம். விளாத்திக்குளம் நடந்த சம்பவங்கள், இயற்கை உபாதை கழிக்க. ஆமா, எத்தனை சம்பவங்கள். எல்லா மீட்டிங்ல அதான் பேசுறோம். நீங்க சொன்னீங்க எடப்பாடியார் வந்து ரொம்ப ஞாபக சக்தி உள்ளவங்க. ஆமா, அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து எடப்பாடியார்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது திருநெல்வேலி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பத்தி பேசினாங்க. எப்படின்னா மாநகராட்சியில வந்து மேயர் வந்தா மாமன்ற உறுப்பினர் வரமாட்டாங்க, மாமன்ற உறுப்பினர் வந்தா மேயர் வரமாட்டாங்க. இந்த சம்பவங்கள் கிட்டத்தட்ட நம்ம திருநெல்வேலி மாநகராட்சியில நடந்து ஒரு 2-3 வருடங்கள் இருக்கும். ஆனா இதையுமே இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை கூட அவ்வளவு மைன்யூட்டா நோட் பண்ணி அந்த இடத்துல பேசினாங்கன்றத பத்திரிகை ஊடகம் நம்ம எல்லாருமே வியப்புக்குள்ள எல்லாம் வியப்ப பார்த்தாங்க. நிச்சயமா இந்த அரசியல் களத்துல மிகப்பெரிய வெற்றியை நெல்லை மக்களுடைய மைந்தனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அறிவித்தமிழ் சார்பா வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாம அறிவித்தமிழ்லயே நெல்லைக்கு கிடைத்த மாணிக்கம் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் மக்கள் எல்லாம் நல்லா வரையறுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் சட்டமன்ற உறுப்பினரா உங்களை வந்து களத்துல சந்திக்கிறோம். உங்களுடைய ரொம்ப பிஸி ஷெடியூல்ல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கூட நடுராத்திரில தான் பண்றோம். இவ்வளவு நேரத்திலையும் அவங்க உட்கார்ந்து மக்களுடைய திட்டங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நமக்காக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.